எனக்குள்ளார எப்பவுமே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. "அத செய்யி, இது செய்யி, இது பண்ணாத, அது பண்ணாத, நீ தண்டம், நீ வேஸ்ட்டு, நீ இப்படிதான் பொறந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் எனக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. அதுபடிதான் என் வாழ்க்கையும் போய்க்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவுதான் மாத்த ட்ரை பண்ணாலும், வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் பாசிட்டிவா மாற நெனச்சாலும், திரும்பி அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸே எனக்கு வருது. திரும்பி நெகட்டிவான அந்த குரலே எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் அத கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது தான், எனக்கு ஒண்ணு புரிய வந்துச்சு. இந்த குரல என்னால கேட்க முடியுது. இந்த குரல என்னால பார்க்க முடியுது. அப்ப இந்த குரலும் நானும் ஒண்ணு கிடையாதா? ஏன்னா எனக்கும் இந்த குரலுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்பதான் ஒண்ணு உணர ஆரம்பிச்சேன். இந்த குரலும் நானும் ஒண்ணு கிடையாது. எப்போ ஒரு விஷயத்த உங்களால பார்க்க முடியுதோ, கேட்க முடியுதோ, உங்களுக்கும் அந்த குரலுக்கும் ஒரு கேப் இருக்கு. அப்ப இந்த குரல் எனக்குள்ள ஓடி இருக்கிற குரல் எப்படி அதுவே இவ்ளோ நெகட்டிவா எனக்கு சொல்லுது? அப்ப இந்த குரல் எங்கேருந்து எனக்கு வந்துச்சுன்னா, எங்க அம்மா அப்பா கிட்டேருந்து, என் டீச்சர் கிட்டேருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, சொசைட்டி கிட்டேருந்து, நான் டெய்லி பார்க்குற யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டா இதுல எல்லாத்துலயும் நான் எதை உள்ள நம்புறேனோ அந்த விஷயத்தை தான் என் கண்ணுல காட்டிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல உங்களை அந்த தப்பான விஷயத்துல போர்ட்ரே பண்றது, உங்களை லேபிள் பண்றது, நீ இப்படிதான், நீ இந்த மாதிரி தான், உனக்கு சரியா எதுவும் நடக்காது, நீ அன்லக்கியான ஒரு பர்சன், நீ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணதுனால நீங்க அன்கான்சியஸா அதை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க அன்கான்சியஸா அதை நம்பும் போத வாட் ஹேப்பன், உங்களுக்குள்ளார ஒரு இன்டர்னல் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இன்டர்னல் வாய்ஸ் தான் இப்போ வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் புது புது விஷயத்த செய்ய பார்த்தாலும் அந்த இன்டர்னல் வாய்ஸ் உங்களை கீழே பிடிச்சி இழுத்துரும். பிகாஸ் நெகட்டிவான ஒரு இமோஷன்ஸ் ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன். நீங்க எந்த விஷயத்த புதுசா செய்ய தேவையில்ல, உங்களை நீங்க ரிஸ்க் பண்ண தேவையில்ல, ஒரு கம்ஃபர்ட்லயே நீங்க இருக்கலாம், ஒரு மறிஞ்சே வாழலாம், ஒரு பயத்திலே வாழலாம், போருக்கு போ தேவையில்ல, சண்டைக்கு போ தேவையில்ல. அதனால எப்பவுமே உங்களை நீங்க ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன்லயே நீங்க வச்சுக்குவீங்க. இதோட வாய்ஸோட மெயின் காரணமே இதுதான். அந்த வாய்ஸோட அவேரா ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வாய்ஸை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் த வாய்ஸ் இஸ் நாட் யூ, த வாய்ஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்டர்னல் ப்ரோக்ராம் that you had unconsciously reprogram it. ஜஸ்ட் ஒரு நாள் அமைதியா உட்காந்து அந்த சிந்தனையோட கேள்வி கேட்டு பாருங்க. இந்த சிந்தனை யார் சிந்திக்கிறா, யாருக்கு இந்த சிந்தனை வருது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்ட ஆரம்பிங்க. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர் புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, எப்ப ஒரு நபர் தான் மைண்டோட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்கும் அந்த மைண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் உருவாயிரும். பிகாஸ் யூ ஆர் நாட் த மைண்ட், you are the one who observes your mind. Your mind holds that identity. உங்க மைண்ட் தான் அந்த ஐடென்டிட்டியை ஹோல்ட் பண்ணுது. அந்த ஐடென்டிட்டி நீங்க கிடையாது. யூ ஆர் பியாண்ட் த ஐடென்டிட்டி, யூ ஆர் பியாண்ட் த மைண்ட். இதை எப்ப நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் அந்த இன்டர்னல் வாய்ஸ் அமைதியாக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களோட சிச்சுவேஷன் படி மாறுறது கிடையாது. அந்த ஒரு சின்ன குரல் டெய்லி உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதை நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எனக்கு எப்ப காசு பத்தல, எனக்கு காசு இல்லை, என் ரிலேஷன்ஷிப் இப்படிதான், எல்லாரும் என்னை இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நீங்க உங்களை நம்பும் போது தான் உங்க ரியாலிட்டியும் அதே மாதிரி மாறும்.
நீங்க எதை நம்புறீங்க அதுதான் உங்க ரியாலிட்டியில கண்ணுல காட்டும். எனக்கு ரிலேஷன்ஷிப் சரியா வராது, யாரையும் நீ லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நம்பும் போத எல்லாரும் வெளியே சந்தோஷமா இருப்பாங்க. உங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. வந்தாலும் நீங்க ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ ஹோல்ட் சம் பிலீஃப் இன்சைட் யூ. அந்த பிலீஃபை நீங்க மாற்றும் போது தான் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த இன்டர்னல் ப்ரோக்ராமிங்கே மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அவேர் ஆக ஆரம்பிக்கணும். நீங்க அவேர் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வர ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு தாட்ஸையும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க அந்த தாட்ஸை கவனிக்கும் போத உங்களுக்குள்ளார இருக்கிற இன்டர்னல் வாய்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் போத யூ கேன் கிரியேட் த தாட் தட் யூ வாண்ட். உங்க தாட் தான் ஒரு பிலீஃபா மாறுது. அந்த பிலீஃப் ஒரு கான்விக்ஷனா மாறுது. அந்த கான்விக்ஷன் உங்க ரியாலிட்டியா மாறுது. அப்ப நீங்க பிடிக்க வேண்டியது அந்த தாட். ஒரு தாட்டை நீங்க சிந்திச்சு நெகட்டிவான ஒரு தாட்டை அதை நீங்க கவனிச்சு அதை நீங்க லெட் கோ பண்ணீங்கன்னா அந்த தாட் திரும்பி உங்களுக்கு வராது. அந்த வாய்ஸோட சண்டை போடாதீங்க, அந்த வாய்ஸை புஷ் பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் அது விட்டு ஓடும் போதையோ அதை விட்டு விலகும் போதையோ அது இன்னும் பெருசாக தான் வளரும். எவ்ரி ஆக்ஷன் there is an opposite equal reaction. அது பெருசாக தான் ஆயிட்டு இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. என்ன பேச போறனாலும் பேசட்டும், என்ன பண்ண போறனாலும் பண்ணட்டும். யூ ஜஸ்ட் அப்சர்வ் இட். நீங்க அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். நீங்க அப்சர்வ் பண்ணும் போது மட்டும்தான் அதனால வளர முடியாது. உங்களோட அவேர்னஸ்க்கு ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரும் போத அதனால வளர முடியாது. அது அப்படியே அமைஞ்சு மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நீங்க பண்ண போறீங்க. உங்க அவேர்னஸ்க்கு கொண்டு வாங்க. எந்த விஷயத்த உங்க கண்ணுல ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த விஷயத்த உங்க கொண்டு வாங்க. உங்க அவேர்னஸ்ல காட்டுனீங்கன்னா அது தன்னாலேயே மறைஞ்சிடும். உங்களோட இன்னர் வாய்ஸை ஷட் டவுன் பண்றதுக்கு இதுதான் ஒரு வழி.